செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் 11 டிராகன் வெர்சஸ் ட்ரிபிள் சி. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க 11 டிராகன். 3 ஓவர் மேட்ச் 3 பவுலர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் விமல், லெஃப்ட் ஆம் வந்திருக்காங்க முதல் ஓவர் போடுறதுக்கு அமீன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ரீ ஸ்ட்ரைக்கில். ஐயோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் கிளியர் பண்ணும் தெரிஞ்சு. ஐயோ தடுத்துருக்காங்க விஷ்ணு அங்கே ஃபீல்டர் வெளில போய்ட்டு எதிர்பார்த்தேன்னா ஒரே ரன் மட்டுமே 5 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. அசத்தலான ஃபீல்டிங் அங்கே என்ன செக் பண்ணி சொல்லட்டும். பட் நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட்டு, நல்ல ஃபீல்டிங் சப்போர்ட் அங்கே கண்டிப்பாக. தேர்ட் பால் எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காங்க. அமீன் டு ஸ்ரீ. டாஸ் பால். இந்த பேட்ஸ்மேனுக்கு டாஸ் பால் போடக்கூடாது. பட் இந்த தடவை டைமிங் அவரால் பண்ண முடியல. கைக்கு போன கேட்சை எந்த வித மிஸ்டேக்கும் பண்ணாமல், நாட் மேக்கிங் எனி மிஸ்டேக். அங்கே டாமினிக் ஃபீல்டர் வைடிஷ் லாங்கானில் பிடிச்சாங்க ஒரு பெரிய விக்கெட்டாக. ஸ்ரீ இந்த டோர்னமெண்ட்டில் நம்ம எப்போ பார்த்தாலுமே நம்ம எடுக்கிறப்ப ஒரு ஸ்லாட்டில் வந்த பந்தெல்லாம் ரொம்ப ஈஸியாக கடாசுற பேட்ஸ்மேன். அவரோட விக்கெட்டு இப்போ பிடிச்சிருக்காங்க. நேற்று நல்லா ஆடிந்தார் ஆக்சுவலாக. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த். அமீன் தந்து இவர் பிடிக்கிற முதல் பால். ஸ்லாட்டில் இருந்தாலுமே டைமிங் கிடைக்கல பேட்ஸ்மேனுக்கு. அங்கே குத்தி திரும்பி இருக்குது, டைமிங் கிடச்சிருக்கு. இப்போ வந்து போட்டப்போ கிடைக்காத டைமிங் அங்கே ஃபீல்டிங்கில் கஷ்டப்பட வச்சுருக்குங்க. நிஜமாலே எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகிடுச்சு, எதிர்பார்க்கல ஃபீல்டர். 1 more ரிமைனிங். லோட்டாஸ் பால் கைக்கும் கேரி ஆகலை. லெஃப்ட் கிட்டேருந்து த்ரோ டபுளோட வச்சுக்கிட்டாங்க. கப்பல் ஆஃப் ரன்ஸோட முடிக்கிறாங்க முதல் ஓவரை அமீன் தந்து. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் ட்ரிபிள் சி. ஆக்சுவலாக இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ரன் வர வேண்டியது. ஸோ ஃபீல்டை சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எழுத்து பிடிச்சி போட்டார் அமீனும். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க 7 ரன்னோட. செகண்ட் நியூ பாலர் விஷ்ணு வந்திருக்காங்க. முதல் பால் அரௌண்ட் த ஸ்டிக்லேருந்து வந்ததுக்கு ஒரு ஸ்லாக் ஷாட். ஓடா ஷாட்டுங்க, 6 ரன்ங்க. ஃபாஸ்ட் பவுலரை ஸ்வெப்ட் அவே நைஸ்லி. இந்த மாதிரி ஷாட் எதிர்பார்த்தேன். ஒரு பிடிக்கிற முதல் பால் இப்படி தான் ஆடிக்கிட்டு இருக்காரு நேற்றுலேருந்து. முதல் மேட்ச் ஒரு லோட்டாஸ் பாலோ ஷார்ட் பாலோ அது கைக்கு போச்சு. செகண்ட் மேட்ச் தப்பிச்சாரு, அதுக்கப்புறம் ரன் அடித்து கொடுத்தாங்க. இப்போ மறுபடியும் முக்கியமான டைமில் குவார்டர் ஃபைனல் மேட்ச்சில் விமல் கையிலேருந்து ஒரு விளாசனை 6 பார்க்க முடியுது. செகண்ட் பால் டாஸ் பால், நோ மேன்ஸ் லேண்டுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. பந்து ஸ்லோ ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லிப்புக்கு சரியான வேலை வச்சுருக்காங்க. பிரேம் ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பில் இருந்தார். 2 ரன். பால் மீண்டும் அதே மாதிரி ஒரு சுரட்டு. ஸ்கொயர்லக பார்த்து அடிக்க பார்த்தாரு. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் மட்டுமே. பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில் ஷார்ட்ராடே அப்படின்னாங்க. மறுபடியுமா ஐயோ பிடிச்சிட்டாங்க. அவரும் பிடிச்சிட்டாரு, நானும் பிடிச்சிட்டேன். 5 ஐயோ 6 ரன் கொடுத்துருக்காங்க. ஐயோ ஃபேண்டாஸ்டிக். நிறைய பார்க்க முடியுது இந்த மாதிரி நல்ல ஃபீல்டிங் சப்போர்ட் பார்க்க முடியுது இந்த டோர்னமெண்ட்டில். கீப்பர் இன்னும் கன்வென்சிங்காக அடிக்கிறாருன்னு தோணுது. போயிடுச்சுங்க நேருக்கு நேரா. பிரசாந்த் நேற்றும் அடித்தார், இன்றைக்கும் அடித்தார். பந்தை உடைச்சாருங்க. அடிக்கிற அடியில் பந்து உடையிற அளவுக்கு அடிக்கிறாங்க நிஜமாலே. ஒன் மோர் ரிமைனிங். போச்சு, அது கைக்கு போச்சு. ஆன்டி கிளைமேக்ஸோட முடியுது. பட் ரன்ஸ் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருக்காரு பிரசாந்த். குவிக் நாக்கு நேற்றும் சரி இன்னைக்கும் சரி. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 28 ட்ரிபிள் சி. அடுத்த நியூ பவுலர் ஐயப்பன். ஃபர்ஸ்ட் பால் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. செகண்ட் பால் ஸ்டிக்கை காட்டினாரு. லோட்டாஸ் பால் ஸ்லோவாகிடுச்சு பந்து. மீண்டும் விமல் ஸ்ட்ரைக்கில் ஃபுல் ஷாட் முடிச்சிட்டாரு. லேட்டாக படிச்சு பேட்டோட சைடு பகுதியில் ரொம்ப ஓரத்தில் பட்ட மாதிரி இருக்குது. எப்பா ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விவேக். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வித் ஒரு லான்ச்சாக போட்டிருக்காரு. கட் ஆகும். தெளிவாக எடுத்தார், ஒரே கையில் எடுத்தார். ஒரே ரன் மட்டுமே. லாஸ்ட் 2 more. ஃபாஸ்ட்டாக காலில் பட்ட மாதிரி இருக்குது. எஸ் அதே தான் கொடுத்துருக்காரு. கால் தான் சொல்லியிருக்காங்க. லெக் பை சிங்கிள் இங்கே கிடையாது.
டார்கெட் டிசைடிங் பால். அந்த ஃபீல்டர் இருக்காரு ஆல்ரெடி. அந்த ஃபீல்டர் ஒரே ஒரு பால் தான் போச்சு. கேட்சாக பிடிச்சிருக்காங்க. விக்கெட்டோட முதல் இன்னிங்ஸை முடிச்சிருக்காங்க. முன்னாடி கொடுத்த பேட்ஸ்மேன் பிமலோட விக்கெட்டை எண்டில் பிடிச்சிருக்காங்க. பரவாயில்ல. ரன் ஃப்ளோ அப்படியே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு லாஸ்ட் ஓவர் போட்ட ஐயப்பன். டார்கெட் 33 ரன் 11 டிராகன்ஸ்க்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி பேட்ஸ்மேன் புலி இருக்காங்க. அந்த எண்டில் டாமினிக் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கிஷோர் வந்திருக்காங்க. இந்த பவுலர்கிட்ட நிறைய யார்க்கர் எதிர்பார்க்கலாம், பேஸோட எதிர்பார்க்கலாம். டைமிங் கொடுக்காம போடுவார். ரைட் ஆம் ஓவர் தைக்கிறது லெஃப்டி பேட்ஸ்மேனுக்கு. ஃபர்ஸ்ட் பால் நல்ல இடத்துல போட்டார். சொன்னேன் எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்த்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் டாட்டு. செகண்ட் பால் ஃபாஸ்ட்டாக போட்டாங்க. கவர்ஸ்க்கு ஆட வச்சுருக்காங்க. பேக்கப் இல்லை கரெக்டாக சொன்னார். இந்த மாதிரி காஷன் விக்கெட் கீப்பர் எப்போதுமே கொடுத்துட்டே இருக்கணும். தேர்ட் ஒன் பேக் ஆஃப் லென்த்துக்கு வந்திருக்காரு இந்த தடவை. பட் எதை போட்டாலும் அவுட் சைட் ஆப்ஷன் தான் போட போனேன்னு துரத்தி போட்டுட்ருக்காங்க. இவரோட ஸ்டார்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும், பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கிஷோரோட ஸ்டார்ட் ரொம்ப முக்கியம். நான் அவ்வளோவா இவர் நம்ம சேனலில் பார்த்தது கிடையாது. பட் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், ஒன் ஆஃப் த யங் கன் இவரெல்லாம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டாமினிக் ஸ்ட்ரைக்கில். ஃபாஸ்ட்டாக போட்டாங்க. செம்ம வேகம். டால் பவுலர் வச்சாருங்க. ரிலீஸை வச்சாரு. காலில் பட்டிருக்கு. லாஸ்ட் 2 ஓவர் விட்டுந்தா மிடில் சம்பை தட்டி தூக்கி இருக்குங்க. அவுட் சைட் ஆப்ஷன்ஸுக்கு பிளேஸ் பண்ண பார்த்தாங்க. ஃபாஸ்ட்டாக ஓடிருக்காங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிருக்காங்க. தன்னோட ஆர்க்கில் இல்லை, நல்லா போட்டார் பந்து. அவுட் சைட் ஆப்ஷன் வைக்க பார்த்தாங்க. இன்சைட் ஆச்சு, லெக் சைடில் டீப்புக்கு போச்சு. காஷனாக இருந்து ஓடிருக்காங்க. ஃபாஸ்ட்டாக ஓடிருக்காங்க. வந்து பிடிக்கிறப்ப பேட்ஸ்மேனுக்கு எங்கே ஃபீல்டிங் செட்டப் இருக்குங்கிறது எவ்வளோ தூரம் காஷனாக தெரியணுமோ அதே மாதிரி நான் ஸ்ட்ரைக்கர் 2 உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மிஸ் டைம் ஷாட்டாக இருந்தால் கூட அதை ரன்னாக மாற்ற ரெடியாக இருக்கணும். ரெடியாக இருந்திருக்காங்க போன பால். 1 more ரிமைனிங். கேரளாவில் பேசுகிற மாதிரி பேசினாங்க. ஒரு செகண்டு எற அந்த மாதிரி பேசினாங்க. போயிடுச்சுங்க. அந்த இடத்துல பவுண்ட்ரி போயிடுச்சு. ஸோ போட்ட வேகம் பாடியில் போட பார்த்துருக்காங்க. மீண்டும் பாடி அட்டாக்கு வர பார்த்தாரு. பேட்டில் லைட்டாக பட்டுச்சு. பேட்டு பட்டதுக்காகவே 4 ரன். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9 ரன் ஆடிருக்காங்க. நோ விக்கெட் இது வரைக்கும். 11 டிராகன்ஸ். செகண்ட் நியூ பவுலர் பிரசாந்த் வந்திருக்காங்க. புலி ஸ்டிக்கர். ஃபர்ஸ்ட் பால் அடிச்சுட்டாருங்க. ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போனதுக்கு பேக் ஃபுட்லேருந்து எடுத்தார் ஒரு பவரை. நல்ல டைமிங் அண்ட் ப்ரிசைஸ் பிளேஸ்மெண்ட். ஒரு கிளாஸான ஸ்ட்ரெயிட் ஷாட்டை பார்க்க முடியுது. லாஃப் தான் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கே வெளில போயிருக்கு. செகண்ட் பால் கேட்ச் இட் இஸ் த க்ரை. அவரையும் தாண்டி போயிடு. தாண்டி போயிடுச்சுங்க. மேட்ச்சில் உயிர் இருக்கு. அடுத்த பந்து மீண்டும் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஐயோ மிஸ் ஜட்ஜ்மெண்ட். பின்னாடியே இருந்தால் கேட்சை பிடிச்சிருக்கலாம். முன்னாடி வர பார்த்தாரு. இருந்தாலும் அவர் தலையை தாண்டி போயிருக்கு. 3வது மேக்ஸிமம். திஸ் இஸ் கெட்டிங் இன்ட்ரெஸ்டிங். ஃபென்டாஸ்டிக் டிஸ்பிளே ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இங்கே பார்க்க முடியுது. மீண்டும் ஒரு லெஃப்டி பேட்ஸ்மேன் மேட்சை மாற்றிட்டு இருக்காங்க. நேற்று வீரமணியை தாண்டி புலித்தேவன் ஆடிட்டு இருக்காரு. பொழந்துக்கிட்டு இருக்காரு. விக்கெட் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே கையை வசதிட்டா என்ன பண்ணுறது. ஓகே ப்ரோ, செம ப்ரோ. மேட்சுக்குள்ளே வந்துட்டாங்க. 3 ஆரை பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு. 18 ரன்னை சேகரித்து கொடுத்துட்டு போயிருக்காரு. சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் பிரேம். போன பால் வைடு. ரீபால் இந்த பால் தேவைப்பட்டதோ 5 ரன். ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. கேட்ச் அண்ட் கால். ஐயோ கேரி ஆகலை. ரொம்ப டீப்லேருந்து வரணும். ஸ்ரீ அங்கே ஃபீல்டர் லாங் ஆஃபில். 1 more ரிமைனிங் இந்த ஓவரில். பிளேட் ஆன் த பேக் ஃபுட். கோஸ் ஃபார் த கேட்ச் ஷாட். வில் கெட் அ சிங்கிள். சேஃப் சிங்கிள். ஓவரை முடிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 30. ஸோ லாஸ்ட் ஓவர் ஆஃப் மேட்ச் பொறுத்தக்கு ஸ்ரீ நியூ பவுலர். 6க்கு 3 தேவை. முதல் பால். போன ஓவரோட கடைசி பந்து எப்படி ஆனாரோ அதே மாதிரி ஆனார். டீப்புக்கு பேருக்கு ஃபாஸ்ட்டாக ஓடி சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. ஸ்கோர்ஸ் லெவல் பண்ணுறாங்க. குவார்டர் ஃபைனல் கைக்கு வந்திருக்கு இப்போ வரைக்கும். 11 டிராகன்ஸ். 11 பேருக்கு மேலே அங்கே இருக்காங்க. கத்துறாங்க. ஆஹா டெஸ்ட்டுங்க. 1 ரீச் கொடுத்துருக்காங்க. ஒரே ரன் மட்டுமே. செகண்ட் பால். 5ல் 2 தேவை. விட்டுருக்கலாம். ஃபீல்டர்ஸ் இன்சைட் த சர்க்கிள். பிளேஸ்மெண்ட் பெட்டராக இருந்துச்சு. எல்லோரும் உள்ளே இருந்த காரணத்தினால 4 ரன் தேவைப்பட்ட 4 அடிச்சு இந்த மேட்சை முடிச்சிருக்காங்க. ஸோ த மேட்ச் ஒன் பை இந்த குவார்டர் ஃபைனலில் 11 டிராகன் வின் பண்ணுறாங்க.